மகனே இறைவா தூய ஆவி இறைவா உம்மை புகழ்கின்றோம் அன்புருவான இறைவா அகிலம் காக்கும் இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம் நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். நீயே எந்தன் அன்பு மகன் இன்றே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் நீயே எந்தன் அன்பு மகன் இன்றே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் கேட்கும் வரமெல்லாம் உனக்கருள்வேன் நீ கேளா நாட்டையும் உனதாக்குவேன் கேட்கும் வரமெல்லாம் உனக்கருள்வேன் நீ கேளா நாட்டையும் உனதாக்குவேன் பூமியின் எல்லைகள் உனக்கில்லை பூமியின் எல்லைகள் உனக்கில்லை பூலகாளும் மன்னவன் நீயே எந்தன் அன்பு மகன் இன்றே நான் உன்னை ஈண்டெடுத்தேன் நீயே எந்தன் அன்பு மகன் அவர்களை தாக்குவீர் குயவன் கலம் போல் உடைந்தே போவர் இரும்பு கோலால் அவர்களை தாக்குவீர் குயவன் கலம் போல் உடைந்தே போவர் நாடுகள் ஆளும் மன்னர்கள் அஞ்சி நாடுகள் ஆளும் மன்னர்கள் அஞ்சி நாளும் ஆண்டவரை வழிபடுவீர் நீயே எந்தன் அன்பு மகன் இன்றே நான் உன்னை ஈண்டெடுத்தேன் நீயே எந்தன் அன்பு மகன் சினம் கொள்ளாதிருக்க நீங்கள் அழிந்து போகாதிருக்க உங்கள் மேல் சினம் கொள்ளாதிருக்க நீங்கள் அழிந்து போகாதிருக்க அவரது காலடியை தொழுதிடுவீர் அவரது காலடியை தொழுதிடுவீர் அடைக்கலம் பூவோர் பேருரையுமே
மகன், இன்றே நான் உன்னை ஈண்டெடுத்தேன், நீயே எந்தனும் அன்பு மகன். யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 21, இறை சொற்றொடர்கள் 20 முதல் 25 முடிய. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன, நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதர சகோதரிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றுக்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பல உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, இந்த உலகத்தின் ஆண்டவரையே காட்டி கொடுக்கிறவன கூட அந்த இயேசு ஆண்டவர் அவனை சபிக்க வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. நல்லவனையே காட்டி கொடுக்கிற ஒரு கெட்டவனை கூட அந்த ஆண்டவர் வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். மானிடனாக பிறப்பது மகிழ்ச்சியான நிகழ்வுதான் என்றாலும் மனிதனாக வாழ்வது கடினமான செயல்தான். காரணம், மனிதனுக்குள் பலவிதமான உணர்வுகள், உணர்ச்சிகள் எழும். எந்த நிலையில எங்க எழும் என்று யாருக்கும் தெரியாது. அந்த உணர்வுகளை திறம்பட கையாள்வது அந்தந்த மனிதர்களின் ஆளுமையை வெளிப்படுத்தும். எல்லா மனிதர்களும் அன்பு செய்யப்பட வேண்டுமென்று விரும்புவார்கள். தனக்கு விருப்பமானவர்களின் கவனம் தன் மீது இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். அப்படி நடக்காத போது மனிதர்கள் மிருகமாக மாறுவதையும் பல நிகழ்வுகள் நமக்கு சொல்லித் தருகின்றன. அப்படி ஒரு நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தி பகுதியில் காண முடிகிறது. புனித பேதுருவால் தன்னை விட ஒருவர் இயேசுவிட நெருக்கமாக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. தனக்கு அல்லது தன்னிடம் இயேசு முழுமையான அன்பை, கவனத்தை கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்பதன் மூலம் புனித பேதுரு தன்னையும் புனித யோவானையும் இயேசுவோடு உள்ள அன்பில் நெருக்கத்தில் ஒப்பீடு செய்வதை காண முடிகிறது. எப்போது மனிதர்களாகிய நாம் நம்மை மற்றவர்களோடு ஒப்பீடு செய்கிறோமோ அந்த கணத்திலே மகிழ்ச்சி இழக்கிறோம். பாருங்க, குடும்பங்கள்ல ஒரு குழந்தையை பார்த்தோன்னே, ஒரு மாணவனை பார்த்தோன்னே வீட்டில் உள்ளவங்க பொதுவாக ஒப்புமைப்படுத்தியே பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு நல்ல மார்க் எடுத்தாலோ, நல்ல விளையாடினாலோ, நல்ல பாடினாலோ, நல்ல திறனோடு இருந்தாலும், அவனை பார்த்தியா, அவனுக்கு மூளை பார்த்தியா, இவனுக்கு மூளை பார்த்தியா, எப்படி இருக்கான், எப்படி படிக்கிறான், எப்படி ஓடுறான், எப்படி பாடுறான், எவ்வளோ திறமைகளை வச்சிருக்கிற, நீ என்ன தின்னுட்டு கிடக்கிற, தூங்குற, ஒரு காரியம் செய்ய மாட்டேங்கிற என்று ஒப்பிட்டு பேசுவதே குழந்தையுடைய வளர்ச்சிக்கு ஒவ்வாத காரியம். இருப்பதை இருக்கிறவாறு கண்டு உணர்ந்து தட்டி கொடுப்பதுதான் நம்முடைய எண்ணமாக, செயலாக, நோக்கமாக இருக்க வேண்டும். எனவே இந்த மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற சமயத்திலே மகிழ்ச்சி இழக்கிறோம், மனதிலே அமைதியையும் தவிக்கிறோம். நாம வாழ முயற்சி செய்வதே இல்லை. சொன்னது போல நம் குழந்தைகளை அவர்களின் முன்னிலையில் மற்ற குழந்தைகளோடு ஒப்பீடு செய்யும் போது குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்வதே இல்லை. எப்பவுமே ஒரு என்னால ஒண்ணும் முடியாது என்ற ஒரு நிலையிலே அவர்கள் சென்று விடுவார்கள். அப்படி நான் சொல்ல, அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னு கூட குழந்தைகள் சொல்லுவாங்க. எனவே அவ்வளவு திறமைகள் இருந்தாலும் கூட அப்படி பிள்ளைங்க சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். எனவே ஒப்பீடு செய்வதை நிறுத்தி நாம் திறமைகளை வளர்த்தி கொண்டால், வருங்காலம் நமது குழந்தைகளை
நிதர்சனமான உண்மை ஒன்று. இன்னொரு செய்தி, இயேசு செய்வதை பல உண்டு, அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படுகிற நூல்களை உலகமே கொள்ளாது. அழுத மரியாவுக்கு ஆறுதல், கலங்கிய சீடருக்கு அமைதி, குற்ற உள்ளத்துக்கு மன்னிப்பு, சந்தேக மனத்திற்கு தெளிவு, நம்பிக்கை இழந்தோருக்கு நம்பிக்கை, உழைப்பின் பலனை பெறாதோருக்கு பலன், உறவை இழந்தோருக்கு அன்பு, உடல் நலம் இழந்தோருக்கு நல்ல சுகம், பார்வை இழந்தோருக்கு பார்வை, உயிரற்றோருக்கு மறுவாழ்வு, அருள் இல்லாருக்கு புது வாழ்வு, நசுக்கப்பட்டோருக்கு புத்தெளிச்சி, தாழ்ந்தோருக்கு உயர்வு, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை, பாதிக்கப்பட்டோருக்கு பாதுகாப்பு, ஏழைகளுக்கு ஏற்றம், பெண்களுக்கு சமத்துவம், குழந்தைகளுக்கு பராமரிப்பு பாதுகாப்பு, நற்செயல் செய்வோருக்கு பாராட்டு வாழ்த்துக்களும், தவறை சுட்டிக்காட்டும் துணிச்சல், துன்பத்தில் துணிவு, துணிவிலே தெளிவு, தெளிவிலே தியாகம், சோதனையில் சாதனை, சோர்விலே நம்பிக்கை, வெற்றியில் நிறைவு, மாட்சியில் பணிவு, அருளில் முழுமை என்று அடுக்கிக் கொண்டே செல்லலாம் இவருடைய நற்செயல்களையும் சிந்தனைகளையும் வாழ்க்கைகளை. கடவுள் நமக்கு செய்பவற்றை எல்லாம் நாம் எழுதினால் எத்தனை பக்கம் வரும் என்று பார்ப்போம். நாம் கடவுளுக்கு செய்பவற்றை எல்லாம் எழுதினால் எத்தனை பக்கம் வரும் என்று நாம் எழுதி பார்த்தால் நமக்கே சில சமயங்கள் வெட்கமாகவே இருக்கும். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருமகனை அறிந்து அன்பு செய்திட எங்கள் இதயங்களை புதுப்பித்து அருளும். நாங்கள் உமக்கு என்ன செய்தோம் என்பதை நாங்கள் ஆய்வு செய்யவும், அதை அதிகப்படுத்தி செய்யவும் எங்களுக்கு ஆற்றலை தாரும். திருமணமின்றி தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வரங்களை தாரும். வேலை வாய்ப்பின்றி அலைகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும். அதன் மூலம் குடும்பத்தை நல்வழிப்படுத்துகின்ற ஆசீர்வாதங்களை இந்த குடும்பங்களை உருவாக்கியருடும். மனவேதைகளாலே, பல கஷ்டங்களாலே, பண கஷ்டங்களாலே, உறவு சிக்கல்களாலே வேதனைப்படுகிற குடும்பங்கள் ஏராளம் ஏராளம் கண்களுக்கு தெரிகிறது. இறைவா, சொல்ல முடியாமல் தவிக்கின்ற பிள்ளைகள் ஏராளம். என்ன நோய்கள், என்ன கஷ்டங்கள் என்று தவிக்கின்ற மக்களை நீரே கண்ணூற்று தேவையான ஆசீர்வாதங்களால், அருள்வரங்களால் அவர்களை நிரப்பி அவர்களை தூய் ஆவியிலே தாங்கும். தூய் ஆவிகளை அவர்களிலே தங்கச் செய்யும் ஆண்டவரே. ஆமென். நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே. என்றும் வாழ்வில் உனை வாட்டும் போது மனவலிகள், மன வருத்தங்கள் நாளும் வந்து உனை தாக்கும் போது நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே.
தடைக்கல்லாய் உனை சாய்க்கும் போது நம்பிக்கை நலம் தருமே. இறை நம்பிக்கை நலம் தருமே. நம்பிக்கை நலம் தருமே. இறை நம்பிக்கை நலம் தருமே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா, அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா, இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே, இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே, அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய், கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய், காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே, காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. சுமந்தாய், உடன் வழி நடந்து என்னை காத்தாய், உள்ளம் உருகி என்னை சுமந்தாய், உடன் வழி நடந்து என்னை காத்தாய், வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வே, வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா, அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா, இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே, இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே, அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா.
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.